Very good afternoon. Today we will discuss about the topic is selection shot. So already in our previous class la shot na enna appdin paathirukom. So will be move to the next element of the position. ஓகேங்களா கொடுக்குற வேல்யூஸ் அடுத்து என்ன பொசிஷன் வரும் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் வந்து என்னென்னா ஷார்ட்டிங் மெத்தடு. ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்லையும் அதே தான் நம்மளுடைய செலெக்ஷன் ஷார்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா சரி பார்ப்போம். The selection sort is a simple sorting algorithm that improve on the performance bubble sort by making only one exchange for every pass through the list. அதாவது செலெக்ஷன் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷன் ஆஃப் த வேல்யூஸ். ஸோ அடுத்த வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கும் அந்த நம்பர் ஆஃப் லிஸ்ட் எலமெண்ட்டில். ஓகேங்களா அதுக்கு என்ன அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பபுள் ஷார்ட். ஓகேங்களா பபுள் ஷார்ட்டோட மீனிங்ஸ் என்னென்னா ஒன்லி ஒன் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூஸ். ஸோ அந்த பொசிஷனில் ஒன்லி ஒன் வேல்யூ மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பாஸ் பண்ண முடியும் த்ரூ த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த எலமெண்ட். ஓகேங்களா அந்த கொடுக்குற பொசிஷனில் ஸோ நம்பர் ஆஃப் நம்பர்ஸில் அந்த பாக்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா பாக்ஸில். ஸோ இங்கே வந்து எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த பொசிஷனில் 6 வேல்யூஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்லி ஒன் பாஸ் த நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னா இப்போ 11 ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போது அது பாஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும் ஒன்லி ஒன் பொசிஷன் ஆஃப் த லிஸ்ட். இப்போ 12 தான். இப்போ 12 மட்டும் மாற முடியும். இப்போ 11 இருக்கிற பொசிஷனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா 12 அப்படின்ற பார்ட்டில் அந்த பொசிஷனில் மாறும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கான பபுள் ஷார்ட் வேல்யூஸ்லேயும் நமக்கான வேல்யூஸ்ன்றத மாறுபடும். ஓகேங்களா This algorithm will first find the smallest element in a array and swap. அதாவது நமக்கு என்ன கான்செப்டில் கொடுக்குறாங்கன்னா அரே கான்செப்ட். ஓகேவா அரே கான்செப்டில் அந்த மெமரி செட்டப் மெமரிக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நமக்கு ஸ்வாப்பிங் பண்ணி கொடுப்போம். ஸ்வாப்பிங்னா ஸோ ஒரு வேல்யூ இருக்கிற பொசிஷனு இன்னொரு வேல்யூ மாறுபடுறது தான் வந்து என்னென்னா ஸ்வாப்பிங் மெத்தடு. இருக்கிற வேல்யூஸை அடுத்த பொசிஷனுக்கு போகிறது. ஓகேங்களா element is the first position of the array, then it will find the second smallest element and swap that element with the element in that second position. அதாவது ஸோ இப்போது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ 11 இருக்குது அப்படின்னா இந்த ஃபைண்ட் த வேல்யூ வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட். நெக்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட்னா என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் ஃபுல்லாக நான் சொல்லலை. இப்போ 11 வந்து 12th பொசிஷனுக்கு வரணும்னா அப்போ என்னென்ன வரும்? 12 இருக்கிற இடத்துல வந்து அது 11 வரும். செக் பண்ணி பார்க்கும் எலமெண்ட்டு அப்படி தான் செக் பண்ணி பார்க்கும். இப்போது ஒன்லி ஒன் வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் 12 என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி ஃபைண்ட் த நெக்ஸ்ட் பொசிஷன். ஸோ 12 வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பண்ணால் 13 பொசிஷனை செக் பண்ணோம். ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்னென்னா டு ஸ்வாப் த நெக்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட். ஸோ ஒரு இடமா என்ன பண்ணோன்னா ஸ்வாப் பண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேல்யூவை செக் பண்ணி பார்க்கும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா செலெக்ஷன் ஷார்ட். ஓகேங்களா அண்ட் இட் வில் கண்டினியூ அன்டில் த என்டையர் அரே இஸ் ஷார்ட்டட் இன் எ ரெஸ்பெக்டிவ் ஆர்டர். ஸோ அது வந்து எப்படி போகும்? அதோ அதனுடைய பொசிஷன் ஆஃப் த வேல்யூஸை ஆர்டர் பிரகாரம் தான் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா திஸ் அல்காரிதம் ரிப்பீட்டட்லி செலக்ட் த நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அண்ட் ஸ்வாப் இன்டு த ரைட் பிளேஸ் ஃபார் எவ்ரி பாஸ். அதாவது கொடுத்துருக்கிற அல்காரிதம் பிரகாரம் மெத்தட் பிரகாரம் என்னென்னா நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் அரே எது இருக்குது இப்போது 0 பொசிஷன் ஆஃப் த வேல்யூஸில் இருந்து செக் பண்ணி பார்க்குதுன்னா ஸோ கொடுக்குற வேல்யூஸில் நமக்கு ஆர்டர் பிரகாரம் வேல்யூஸை கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட்டு பிக்கஸ்ட் வேல்யூ தான் கொடுப்பாங்க. அது ஸ்வாப்பிங் த நெக்ஸ்ட் கரெக்ஷன் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த வேல்யூ. ஸோ இப்போ நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த வேல்யூ 2, ஸோ 3, 4 இந்த மாதிரி நமக்கான வேல்யூஸை என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஸ்வாப்பிங் த வேல்யூஸ். ஸோ செலெக்ஷன் ஷார்ட்டோட சூடோ கோட் பார்ப்போம். சூடோ கோடுனா அது மெத்தட் எப்படி வந்து ஆகும் அந்த வேல்யூஸ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா
ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் எதில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0th பொசிஷனில் இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கான வேல்யூஸ்ன்றத ரிப்பீட்டடாக வரும். ஓகேங்களா? we search the smallest element in the array and replace it with the element in first position. so already நமக்கு index of the positionல ஒரு valuesன்றத கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா array மெத்தட்ல தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா என்னவா இருக்கும்? ஸோ அந்த எலமெண்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா 0th பொசிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 0லேருந்து நமக்கான வேல்யூஸை ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் எது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நவ் வி மூவ் ஆன் த செகண்ட் எலமெண்ட் பொசிஷன் and look for smallest element present in the sub array from starting index to till the last index of sub array. இப்போ first position of the value check பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணோம்னா we will find next smallest array, அதாவது elements. ஸோ அதுக்கு அடுத்தது வேற ஏதாச்சும் சின்ன எலமெண்ட் இருக்கா அப்படின்ட்டு என்ன பண்ணோம், அந்த இருக்கிற எலமெண்ட் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட்ல என்ன பண்ணோம்னா பார்க்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எண்ட் ஆஃப் த அரே, அது எண்ட் ஆஃப் த எலமெண்ட் வரைக்கும். இப்போ ஒரு 20 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் எண்ட் ஆஃப் த அரே வரைக்கும் என்ன பண்ணோம்னா, ஸோ ஏதாச்சும் ஸ்மாலஸ்ட் அரே, அதாவது நம்பர்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணி பார்க்கறது. ஸோ ஸ்யூடோ கோடோட மெத்தடு, ஷார்ட்டிங் லிஸ்டோட மெத்தடும் இதுதான். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, now replace the second smallest identified step 2 at the second position in the original array, or also called as a first position in the sub array. இப்போ என்னன்னா, கொடுத்திருக்கிற அரே வந்து செகண்ட் பொசிஷன்ல ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து இருக்கு. அப்போ என்ன ஆகும்? ஸோ அதனுடைய பொசிஷன் வந்து என்னன்னா மாறும். ஓகேங்களா? அதாவது சப் அரே கொடுத்திருக்கிற அந்த எலமெண்ட் ஆஃப் த பொசிஷன். தேர்ட் ஸ்டெப்பு. ஃபோர்த் என்னன்னா, this is repeated until the array is completely sorted. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா அதனுடைய பொசிஷன் கம்ப்ளீட்லி ஷார்ட் ஆகிடும். இப்போது நமக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு தான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு ஷார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுதான் ஷார்ட்டிங் மெத்தட். ஸோ இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இனிஷியல் அரேலேருந்து அட் த எண்டு 5th பாஸ், அதாவது நமக்கு 6th பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட்ன்றதை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர்டராக இல்லை. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ஷார்ட்டிங் மெத்தடை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இனிஷியல் அரே. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் த பொசிஷன், இது ஃபர்ஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட்டில் நமக்கான வேல்யூஸ் எது ஷார்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 11 தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வேல்யூஸ் எப்போவுமே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா 0th பொசிஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 0th பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா 13 இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் 16, செகண்ட் பொசிஷனில் தான் நமக்கான ஷார்ட்டஸ்ட் வேல்யூ 11 இருக்குது. அப்போது தேர்ட், இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. இப்போ 5 எலமெண்ட்டு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா we will find the shortest element. எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அது என்ன பண்ணும்? ஸோ 11க்கு அடுத்தது பொசிஷனில் we will greater than ஆப்ஷன். ஓகேங்களா? greater than or less than ஆப்ஷன்ஸாக யூஸ் பண்ணோம். இப்போது 11, ஓகேங்களா? இப்போது 11க்கு அடுத்த வேல்யூஸாக என்ன வரும்? ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 13 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது 13. இப்போது 13 என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 0th பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா? we will find the next position of the element 13. அப்போது 13 வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த பொசிஷனை மாற்றிக்கும். ஓகேங்களா? the 11 we will go to the 0th position. ஓகேங்களா? இப்போது 11 வந்து எங்கே போகும்? 0th பொசிஷனில் போகும்.
இப்போ அந்த மாதிரி ஷார்ட் பண்ண உடனே நமக்கான வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா இது நம்ம ஷார்ட் பண்ணி செகண்ட் மெத்தடு இப்படி தான் அட் த ஃபஸ்ட்டு பாஸ். இப்போ ஃபஸ்ட்டு பாஸ் மாறினதுக்கப்புறம் 11ன்றது ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போயிருக்குங்களா, ஸோ இங்கே போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கான ஷார்ட்டஸ்ட் வேல்யூன்றது மாறும். சரி, we will find the second pass. இப்போ செகண்ட் பாஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ 13 நமக்கு செகண்ட் பொசிஷன் ஆஃப் த வேல்யூஸை மாறி இருக்கு. இப்போ 13க்கு அப்புறம் ஷார்ட்டஸ்ட் வேல்யூ எது இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கும். we will find the another smallest values. இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது hit the number to check the 14 smallest values. ஸோ இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ செக் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா, ஸோ சாரி, ஸோ 13ன்றது என்ன பொசிஷன் ஆஃப் த வேல்யூ செக் பண்ணி அப்படின்னா 16ஓட கம்பேர் பண்ணும். இப்போ 14ஓட வராது, இது வந்து அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 13 will be find out the next position of the element. ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு பார்க்கும். ஸோ இது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது 11க்கு அடுத்த எண்ட் ஆஃப் த பொசிஷன், ஸோ 16ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட்டுக்கிட்ட வரும். ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னா, ஸோ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எது 11க்கு அப்புறம் இருக்கிற ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டு 13 தான். அப்போது 13 கோ டு நெக்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னா 11க்கு அப்புறம் என்ன வரும்னா 13 தான் வரும். அப்போது 16 வந்து 13 இருக்கிற பிளேஸ்க்கு வரும், 13 வந்து 16 இருக்கிற பிளேஸ்க்கு போகும். அந்த மாதிரி போகும்போது நமக்கான எலமெண்ட்டு அட் த எண்ட் செகண்ட் பாஸ். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு பாஸு, இது செகண்ட் பாஸ் பண்ணும்போது 11க்கு அப்புறம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது இருக்குன்னா 13 தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா 13க்கு அப்புறம் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நமக்கு என்ன இருக்குது 14 தான் இருக்குது. அப்போது find the value to check the another values. ஸோ இந்த வேல்யூஸ் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 16. ஸோ இந்த மாதிரி இது இங்கே போகும். ஸோ 16ன்றது வந்து 14 இருக்கிற பிளேசஸ். ஸோ இது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 0 1 2 3 4th பொசிஷனில் இருக்குது. 14ன்றது எந்த பொசிஷனில் இருக்குன்னா 14 பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்வாப் ஆகும்போது நமக்கு 14ன்ற வேல்யூ வந்து 16 இருக்கிற பிளேசஸ்க்குள்ளே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது தேர்ட் பாஸாக என்ன வரும் அப்படின்னா 16 இருக்கிற இடத்துல 14 போயிடும், 14 இருக்கிற இடத்துல வந்து என்ன வரும்னா 16 ஸ்வாப் ஆகும். ஓகேங்களா, இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸ்வாப்பிங் த எலமெண்ட். ஓகேங்களா, வில் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். இதுதான் வந்து என்ன பண்ணணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு வரும். இப்போ 11 13 14க்கு அப்புறம் என்ன ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னவா இருக்குன்னா 15 என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வில் ஃபைண்ட் டு த நெக்ஸ்ட் பொசிஷன் 18 கூட என்ன பண்ணோம்னா செக் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ 18 எங்கே வரும் லாஸ்ட் பொசிஷனில் வரும். இந்த மாதிரி போகும்போது அடுத்த பாஸ் ஃபோர்த் பாஸ் என்னவா இருக்குன்னா 15 இருக்கிற இடத்துல 18ம் 18 இருக்கிற இடத்துல 15ம் மாறிக்கும். ஸோ இந்த மாதிரி மாறும். அடுத்து எண்ட் ஆஃப் த பாஸ். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நமக்கு என்னென்னா ஆர்டர் வந்து ஆல்ரெடி என்னவா இருக்குது ஷார்ட் ஆர்டர் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போது 16 15க்கு அடுத்த வேல்யூஸ் என்னவா இருக்குன்னா 16 தான் இருக்கும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கான வேல்யூ ஆல்ரெடி ஷார்ட் தான் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த பொசிஷன் என்னவா இருக்கும், ஸோ இங்கே ஆர்டர் பிரகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ 11 13 14 15 16 18. ஸோ 18ன்றது ஆல்ரெடி ஷார்ட்டடாக தான் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோம்னா வில் செக் பண்ணாமலாம் விடாது. ஓகேங்களா, எண்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணோம்னா இன்சர்ஷன் ஷார்ட்ன்றது அதாவது செக் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, எந்த ஒரு வேல்யூஸ்ன்றது விடாது. ஸோ இதுதான் வந்து நமக்கான
செலெக்ஷன் ஷார்ட்டோட மெத்தட். ஸோ இந்த மாதிரி எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நமக்கு ரிப்பீட்டட் வேல்யூஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க, மார்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா இங்கே. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளனேஷன். ஸோ செலெக்ஷன் ஷார்ட் மெத்தடு இவ்வளோ தான். ஓகேங்களா. அடுத்து நம்ம இன்சர்ஷன் ஷார்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.